Judy's Kitchen. Judy's Kitchenல இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் இருக்க ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன்னா மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்களோட தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளை இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ நம்ம உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துல மாத்திரலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதுல சேர்த்துலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பேஸ்ட்ல இந்த மாதிரி சதைச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இதில் சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியாலேயோ இல்ல கை யூஸ் பண்ணிய நல்லா இந்த மசாலா, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெங்காயம் எல்லாம் நல்லா பெசரி பிசைஞ்சுக்கோங்க. எப்பவுமே வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்றப்போ தண்ணி ஊத்தாம நம்ம வதக்கி எடுக்கிற மாதிரி பண்றப்போ இரும்பு கடாய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இப்ப நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்படியே வச்சு நல்லா இதை ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நம்ம இடவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எடுத்த உடனே நீங்க மூடி போட்டுறக்கூடாது, இல்லைன்னா அந்த ஒரு பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே அந்த எண்ணெயில கொஞ்சம் அந்த காயை வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் இடையில நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம், தீயை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டுட்டு நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து, நம்ம தண்ணி சேர்க்காததுனால பாத்திரத்துல லைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ மொத்தத்திலே நீங்க இந்த ரோஸ்ட் பாத்தீங்கன்னா அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நீங்க மூடி போட்டு திறந்து கிளறி இதே மாதிரிதான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப நேரம் பக்கத்துல நிற்கவும் வேண்டாம். ஆனா அப்பப்ப அந்த டைம் பார்த்து நீங்க கொஞ்சம் இதை கவனிச்சு இதை நீங்க வதக்கி எடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அடுப்புல இருந்து நான் அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரவுன் கலரா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு. அந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆகி அந்த வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது உங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது மொத்தத்திலே இது பண்றதுக்கு. அதே நேரம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் ரொம்ப அதிகம் இதுக்கு செலவில்லை. நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்திருக்கோம் இதுல. அவ்வளவுதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். பாத்தீங்களா, அதை பார்த்தாலே எப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த கலர்ஃபுல்லா வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், அப்புறமா சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கு கூடயுமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.